தருமபுரி மிகவும் வறட்சியான மாவட்டமாக இருந்து வருகிறது. மழைக்காலங்களில் நெல், மரவள்ளிக்கிழங்கு, கேழ்வரகு, சோளம் உள்ளிட்ட சிறு தானியங்களை விவசாயிகள் விளைவித்து வருகின்றனர். பொதுமக்களின் உணவு தேவைக்காக காய்கறி விவசாயம் என்பது மாவட்டம் முழுவதும் அரிதாக காணப்பட்டு வருகிறது. பொதுமக்களின் காய்கறிகள் தேவைக்கு ஒசூர், தேன்கனிக்கோட்டை, தளி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று காய்கறிகளை கொள்முதல் செய்து மாவட்டம் முழுவதும் விற்பனை செய்து வருகின்றனர். மேலும் குளிர் பிரதேசங்களில் மட்டும் விளையும் முட்டைகோஸ், பீன்ஸ், கேரட், குடைமிளகாய் உள்ளிட்ட உயரக காய்கறிகள் தருமபுரி மாவட்டத்தில் எந்தவொரு விவசாயியும் பயிர் தொழில் செய்வதில்லை. விவசாயம் செய்ய போதுமான மண்வளம் மற்றும் சீதோசன நிலை இப்பகுதியில் இல்லை என்று கூறி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அடுத்த மாரியம்மன் நகரைச் சேர்ந்த ராஜா என்ற இளம் விவசாயியான இவர் பீன்ஸ் பயிரை தனது விவசாய நிலத்தில் பயிரிட்டு சாகுபடி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் சுமார் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் பீன்ஸ் விதை நடவு செய்ததில் 2 மாத விவசாயத்திற்கு பிறகு தற்பொழுது பீன்ஸ் செடிகள் பசுமையாக பூவிட்டு பூத்து குலுங்குகின்றது. மேலும் விவசாயி ராஜா கூறுகையில், தங்களுடைய விவசாய மண்ணிற்கு பீன்ஸ் உள்ளிட்ட உயரக காய்கள் விவசாயம் செய்ய போதுமான தட்பவெப்பநிலை இல்லை என்றும் இதனால் அப்பகுதியில் பீன்ஸ் செடி வளருவதற்கே வாய்ப்பில்லை என்று மற்ற விவசாயிகள் கூறினர். இதனைத் தொடர்ந்து சுமார் 1 ஏக்கர் விவசாய நிலத்தில் 60,000 ரூபாய் செலவு செய்து பீன்ஸ் செடி நடவு செய்து தற்பொழுது பூக்கள் எடுத்து வருகிறது. இந்த நிகழ்வால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் 7,000 கிலோ வரையில் காய்களை அறுவடை செய்யலாம் என்று கூறினார். மேலும் என்னை போன்ற இளம் விவசாயிகளை கண்டறிந்து தோட்டக்கலை மற்றும் வேளாண்மை துறையினர் பயிற்சி கொடுத்து இது மாதிரியான காய்கறிகளை பயிரிட்டு நல்ல லாப நோக்கில் விவசாயம் செய்ய தமிழ்நாடு அரசு விவசாயத்துறையின் மூலம் விவசாயிகளுக்கு மானியம் வழங்கி ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறினார். தருமபுரியில் இருந்து ரிப்போர்ட்டர் ஸ்ரீனிவாசன். கிளைமேட்டுக்கு தருமபுரி கிளைமேட்டுக்கு வராது, அது இந்த மாதத்தில் வராது, உங்களில் கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதையும் சவாலையும் நான் ஏற்றுக்கிட்டு இந்த இதில் கொண்டு வரணும், வளர்த்து காட்டணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நான் சவாலாக தான் பண்ணேன். ஆனால் நான் பண்ண வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்ஜெட் அசோகன்ற கம்பெனி தான் அது நான் கொஞ்சம் தேர்ந்தெடுத்தேன். நான் பார்த்ததில் இந்த கிளைமேட்டில் கொண்டு வரணுன்ற நம்பிக்கையில் பண்ணியிருக்கேன், நான் கொண்டு வந்திருக்கேன்.